இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாருக்கா சாப்பாடு? லாக்அப்ல இருக்காரு, அவருக்கு தான் சார் சாப்பாடு. அவனுக்கு சாப்பாடு ஒன்று தான் குறைச்சல். சரி, இதை வச்சுட்டு போய் எனக்கு சூடா ஒரு காஃபி வாங்கிட்டு வா. ஓ, யாரும் இல்லை. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த சாப்பாட்டை வச்சு நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதுதான். ரெண்டு பேருக்கும் பிடிக்காத விஷயத்த நீங்க செஞ்சிருக்கீங்க. ஊர் தலைவரா வேற இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்திலேயே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது சரியில்லை. கொஞ்சம் யோசிங்க. அக்கா, அந்த டிரைவர் பையனுக்கு ஒண்ணுனா இவர் முன்னாடி வந்து நிப்பாரு. அவனை பத்தின உண்மை எல்லாமே இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல. எல்லாத்தையும் முன்னாடியே உன்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆஹா, இவங்களை பேச விட்டா நம்ம மாட்டிப்போம் போல இருக்கேன். பேச்ச வேற பக்கம் திசை திருப்போம். அத்தை, உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். சின்னத்தை அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏத்தி விடுறாங்க. தயவு செஞ்சு ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. இத பாரு ஈஸ்வரி, நாம தான் திரும்ப இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சம்பந்தப்பட்ட ரேவதி மனசுல என்ன இருக்குன்னு அவ சொல்லவே இல்லையே. என்ன ரேவதி, இவங்க சொல்ற மாதிரி உனக்கு இதுல விருப்பம் இல்லையா? பஞ்சாயத்துல நான் உன்னை ஒத்துக்க வைப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒத்துக்கிறதானே? ஒத்துக்கிறேன். என்னம்மா பேசுற? உங்க அம்மா உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கிறேன்னு சொல்றா. நீ எப்படி அதுக்கு சம்மதிக்கிற? கொஞ்சம் புத்தியோட தான் பேசுறியா? ஆமா, நான் புத்தியோட தான் பேசுறேன். ஒத்துக்கிறேன். அக்கா, மாமா மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. அவரை வேண்டான முடிவெடுக்காத. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுக்கான். அவதான் ஒத்துக்கிட்டால, அப்புறம் எதுக்கு நீங்களா கன்ஃபியூஸ் பண்றீங்க? விடுங்க. ரேவதி, நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அவர் மேல நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும். என்னடி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கியா? இதை நான் உங்ககிட்ட தானம்மா கத்துக்கிட்டேன். எந்த காரியத்தை சாதிக்கணும்னாலும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி தானே சாதிப்பீங்க. நீங்க செஞ்சா சரி, நான் செஞ்சா தப்பா? இது பாரு, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அவன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன். அப்ப நானும் பஞ்சாயத்துக்கு வந்து சம்மதம் சொல்ல மாட்டேன். என்ன விட்டுருங்க. மாமா, அத்தைய கரெக்டா லாக் பண்ணிட்டாரு ரேவதி. சகலையை வெளியே கொண்டு வரதான் அப்படி பேசியிருக்கா. நமக்கு தான் அது புரியல. மாப்பிள்ள
மகளை வெளியே கொண்டு வரது நல்ல விஷயம் தான் மாப்பிள்ள. அதுக்காக பெரிய சம்மதிக்கிறது தப்பு இல்லையா? ரேவதி மனசுல ஏதோ காரணத்தை வச்சுதான் இப்பெல்லாம் பேசுறான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மாமா என்ன நடக்குதுன்னு. அக்கா, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லு. அவன்கிட்ட இருந்து உன் பொண்ணுக்கு விடுதலை கிடைக்குதுன்னா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுல தப்பே இல்லை. அக்கா, இப்ப எதுக்கு யோசிக்கிற? யோசிக்காத. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லு. அப்புறமா அந்த பையலை பாத்துக்கலாம். நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன். ஆனா நீ பஞ்சாயத்துல வந்து ஒத்துக்கணும். கண்டிப்பா ஒத்துக்கிறேன். எனக்கு அவரு வெளியே வந்தா போதும். அவன் வெளியே வந்ததும் பேச்செல்லாம் மாற மாட்டியே. மாற மாட்டேன், என்ன நம்புங்க. என்ன இப்ப எதுக்கு எல்லாரும் என்ன மறைச்சு பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் நீதான காரணம். ஒத்துமையா சந்தோஷமா இருந்த புருஷ முன்னாடியே பிரிச்சு வைக்க பாக்குறியே. இந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடாது. அந்த டிரைவர் பையன் இத்தனை நாள் என் அக்காவை ஏமாத்திட்டு இருந்தான்ல, அதுக்காக அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். ஏய், பே. டேய், என்னையா நீ நகை திருட்டு கேஸ்ல ஜெயிலுக்கு அனுப்புன? அந்த அவமானத்தை நான் மறக்கவே இல்லடா. உன்னை எப்ப பழி வாங்கலான்னு காத்துக்கிட்டே இருந்தேன். இப்ப நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. விட்டுருவனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சர்க்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு போய் சேருடா. என்னை யார் பகைச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு இதான் கதி. வாங்க மேடம், உட்காருங்க. உட்காரு. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அவ மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்க வந்திருக்கேன்.